بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எதிர்வருகிற ஜனவரி 27ஆம் நாள் நாம் நடத்த இருக்கிற பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் ஏன் எதற்கு என்பதனை விளக்கித் தருமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். சமீபத்திலே பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்ட சட்டவிரோதமான ஒருதலைபட்சமான அநியாயமான தீர்ப்பினை கண்டித்தும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து கையில் எடுத்து சட்ட ரீதியான தீர்ப்பினை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை போராட்டத்தினை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். அது எந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு என்பது நமது சமூகத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற தீர்ப்பு என்று நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்முடைய சமுதாயம் இந்த தேசத்திலே நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்களை கண்மூடித்தனமாக ஆதரித்த, நம்பிக்கை வைத்த வரலாறுகளும் நமது சமுதாயத்திற்கு உண்டு. இந்த தலைவர்கள் தான் நம்முடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள். நம் சமுதாயத்திற்காக வேண்டி தமது உயிரையும் அர்ப்பணித்து தங்களின் நெஞ்சங்களிலே இடமளித்திருப்பவர்கள் என்றெல்லாம் சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பின்னால் நமது சமுதாயம் கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருந்த காலம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய நடைமுறை என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆதரவளிக்கிற விதமாகவோ அல்லது நன்மை செய்கிற விதமாகவோ அவர்களுடைய நடைமுறை அமைந்திருக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு துரோகிகளாகத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நம் சமுதாயத்தினுடைய ஓட்டுக்களை பெறுவதற்காக நாக்கிலே தேன் தடவி பசப்பு வார்த்தைகளில் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை காலம் கடந்தேனும் நாம் அறிந்து கொண்டோம். என்றைக்கு அந்த விழிப்புணர்ச்சி நம்முடைய சமுதாயத்திலே ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அரசியல்வாதிகளை பற்றிய ஒரு தெளிவான பார்வையோடு நம்முடைய சமுதாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் என்னதான் செய்தாலும் அவர்கள் நமக்கு துரோகிகள் தான், நமக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதனை புரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோலவே அந்த ஆட்சியாளர்களின் கீழ் அதிகாரங்களை கையில் வைத்து பல்வேறு அதிகார மட்டங்களை தங்களது கரத்திலே எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அதிகாரிகள், அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய சமுதாயம் நம்பிக்கொண்டிருந்தது. அரசியல்வாதிகள் ஏமாற்றலாம், ஆனால் அதிகாரிகள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, எல்லா அதிகாரிகளுமே நல்லவர்கள் தான் என்ற மூடத்தனமாக நம்பிக்கை கொண்டிருந்தோம். அதையும் காலம் கலந்த ஞானோதயம் என்ற அடிப்படையில் அந்த அதிகாரிகளிலும் நமக்கு துரோகம் செய்கிறவர்களும் ஒருதலைபட்சமாக முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே நம்முடைய நடைமுறையை நாம் அமைத்து வருகிறோம். இப்படி பல்வேறு தரப்பு மக்களையும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் அவர்களுடைய துரோக பண்புகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். என்னதான் ஆட்சியாளன் அநியாயம் செய்தாலும், என்னதான் அதிகாரிகளில் பலர் துரோகம் இழைத்தாலும், அதையெல்லாம் தாண்டி நிற்கிற நீதிமன்றங்கள் என்பது நமக்கு நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு காலம் நமக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். நம்முடைய அரசியல் சாசன சட்டம்
என்ன உரிமைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறதோ அந்த உரிமைகளின் அடிப்படையிலே எளிமையாக நமக்கு வழங்க வேண்டிய தீர்ப்புகளை வழங்கி நல்லது செய்வார்கள், சரியாக நடப்பார்கள் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையிலே அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் ஏராளமான வழக்குகளிலே முஸ்லிம்களுக்கு துரோகம் விளைவிக்கிற தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக முஸ்லிமுக்கு ஒரு பார்வை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு பார்வை என்று சொல்லி ஒரே பிரச்சனையிலே 2 பேருக்கு 2 விதமான தீர்ப்புகளை வழங்கி முஸ்லிம் சமுதாயத்திலே அவர்களுடைய முதுகிலே குத்துகிற வேலைகளை நீதிமன்றங்கள் பல காலகட்டங்களில் செய்திருக்கிறது. அப்படி எத்தனை தீர்ப்புகளில் அவர்கள் துரோகம் விளைவித்திருந்தாலும் அதுவெல்லாம் நம்முடைய சிந்தனையை தூண்டிவிடவில்லை, நம்முடைய உணர்வுகளை உசுப்பிவிடவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு, பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு தான் அவர்களுடைய உண்மையான முகத்திரையை கிழித்து அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன நிலையிலே இருந்து கொண்டு தீர்ப்பளிக்கிறார்கள், முஸ்லிம் சமுதாயம் இனிமேலும் அவர்களை நம்பத்தான் வேண்டுமா என்பதனை, நீதிபதிகளிலும் துரோகிகள் இருக்கிறார்கள், சட்ட விரோதிகள் இருக்கிறார்கள், மத நம்பிக்கையுடையவர்கள் இருக்கிறார்கள், மத நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பைத்தான் அவர்கள் வழங்குவார்கள் என்பதனை நம்முடைய சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே ஆணி அறைந்தார் போர் சொல்லிக் கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது சமுதாயத்தினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி இருக்கிற இந்த தீர்ப்பு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் அந்த தீர்ப்பினை அவர்கள் என்னதான் அப்படி சட்டவிரோதமாக தங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மத வெறியின் அடிப்படையிலே தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தால், பொதுவாகவே உயர் நீதிமன்றத்தில் வழங்குகிற எந்த தீர்ப்பா இருந்தாலும், அது மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்புகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் சட்ட ஆவணங்களாக கருதப்படும். ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா அடுத்து அதே போன்ற ஒரு வழக்கு வந்தால் அந்த வழக்கில் இதை முன்மாதிரியா காட்டுவாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு இந்த கோர்ட் இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற இத்தனை நீதிபதிகள் அடங்கி இருக்கிற இந்த பெஞ்ச் இது போன்ற வேறொரு வழக்குக்கு இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறது என்று சொல்லி கடந்த காலத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் பிற்காலத்திலே வரக்கூடிய வழக்குகளுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு சட்ட ரீதியான அந்தஸ்தை அந்த தீர்ப்புகளை பெற்றுவிடும். அவங்க அப்படி தீர்ப்பு கொடுத்த மாதிரி நம்மளும் இப்படி தீர்ப்பு கொடுப்போம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பும் ஒரு முன்னுதாரணம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் எதிர்வரக்கூடிய காலத்தில் வழக்குகளுக்கு தீர்ப்பளிப்பார்களா? இப்ப சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பினுடைய அந்த வகைகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்து என்னென்ன கோணத்தில் எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது இதை அளவுகோலாக வைத்து தீர்ப்பு வழங்குவார்களா என்று யோசித்தால், என்று சிந்தித்து பார்த்தால் இது எந்த அளவிற்கு அயோக்கியத்தனமான தீர்ப்பு, மக்கள் விரோத தீர்ப்பு, சட்ட விரோத தீர்ப்பு என்பதனை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அவர்கள் வழங்கி இருக்கிற அந்த தீர்ப்பை கண்டித்து நாம் பெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோமே, அந்த போராட்டத்திற்கான காரணத்தை சில பேர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். முஸ்லீம்களுக்கு எதிராக சொல்லிவிட்டாங்க, அதனால முஸ்லீம்கள் இறங்குறாங்க, ஏதோ நமக்கு பாதகமா வந்துருச்சு அதனால நாங்க களத்துல இறங்கல. எத்தனையோ வழக்குகள்ல முஸ்லீம்களுக்கு எதிராக பாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் கூட முஸ்லீம் பக்கத்தில் தவறு இருந்தால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடியவர் நாங்கள். எங்களுடைய மார்க்கமும் எங்களுடைய மார்க்கத்தினுடைய முன்னுதாரணமாக திகழ்கிற நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கோணத்திலே தான் எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். யாரும் அதை எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. நியாய அநியாயத்தின் அடிப்படையிலே எங்களிடத்திலே தவறு இருக்கும் என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே குற்றம் இருக்கும் என்று சொன்னால், அந்த குற்றத்திற்காக எங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால், எங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால், நாங்கள் தூக்குமரத்திலே ஏற்றப்பட்டால் கூட அதை கண்டு நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம். அதை சரி என்று ஒத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், அதை மனதார வரவேற்போம், பாராட்டுவோம்.
சரியான நீதி சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க அறிவிச்சிருக்கிற நம்முடைய இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பிற்கான காரணம் நமக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இல்லை. வேறு எந்த காரணத்திற்கு? சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதி என்பவர் அவருடைய உள்ளத்தில் எதுவெல்லாம் வருகிறதோ, அவருடைய கற்பனையில எதுவெல்லாம் வருதோ, அவர் எதையெல்லாம் சரி தவறு நினைக்கிறாரோ அவருடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிக்க ஆரம்பிச்சா நாடு நாடா இருக்காது. நாட்டில் தீவிரவாதம் வளர ஆரம்பிச்சிடும். அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் தீர்ப்பு சொல்லி நியாய அநியாயங்கள் இந்த தேசத்திலே இல்லாமல் போய் நாட்டிலே பேணி காக்கப்படுகிற அமைதி இல்லாமல் போய்விடும். அந்த அமைதியற்ற நிலை இந்த தேசத்திலே உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவும், ஒருவரின் பொருளை இன்னொருவன் அநியாயமாக அபகரித்துவிடக் கூடாது என்பதற்காகவும், சட்டத்தினுடைய ஆட்சி இந்த தேசத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் நாம இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். நாம அறிவித்ததற்கான மிக முக்கியமான காரணம் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லை. சட்டத்தை சொல்லி, சட்டத்தினுடைய வாக்கியத்தை சொல்லி அப்படித்தான தீர்ப்பு சொல்லணும். எந்த ஒரு தீர்ப்பா இருந்தாலும் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. எத்தனை நிகழ்ச்சிகள்ல, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இது மாதிரி சட்ட ரீதியான நாடகங்களை எல்லாம் காட்டும் பொழுது நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். பெரிய சுத்தியில வச்சுட்டு டமால் 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 மேஜில் அடிச்சுக்கிட்டு இபிகோ செக்ஷன் இத்தனாவது பிரிவின்படி, 307வது பிரிவின்படி, அதுல இருக்கிற 3வது உட்பிரிவின்படி இவர் செஞ்ச தவறுக்கு இத்தனை மாசம் தண்டனை, இவர் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு தூரம் ஃபைனு, இவர் செஞ்ச தப்புக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை என்னத்தையும் ஒன்று சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரியான வாசகங்களை, சட்டங்களை, சட்டத்தினுடைய அந்த மேற்கோளை முன்னிறுத்தி தான் சட்டத்தில் தீர்ப்பளிக்கப்படும். ஆனா இவங்க வழங்கி இருக்கிற இந்த தீர்ப்புல ஏதாவது ஒரு இடத்துல சட்டத்தை மேற்கோள் காட்டி இருக்கிறார்களா? இந்த தீர்ப்புக்கு இந்த சட்டத்தினுடைய இந்த வகைதான் இந்த தீர்ப்புக்கு காரணமா இருந்துச்சுன்னு ஒன்ன காட்டியிருப்பாங்களா? ஒரு செக்ஷன் பேசியிருப்பாங்களா? ஒண்ணு பேசல. எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை மையமா வச்சுதான் பேசுறாங்க. சட்டத்துக்கு எதிராக தான் பேசுறாங்க. இந்த தீர்ப்புக்கு மிக முக்கியமாக அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது என்ன? இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? அதான் வழக்கு பிரச்சனை. அதுதான் பாபர் மசூதி இருந்த அந்த இடம், அந்த நிலம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலம், அது யாருக்கு சொந்தம்? முஸ்லீமுக்கு சொந்தமானதா? அல்லது சில பேர் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்களா, எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்குள்ளதான் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்குள்ள யாருக்கு சொந்தம்? ஒரு லேண்டு, ஒரு நிலம் யாருக்கு சொந்தம்ங்கிறத கேள்வி. இந்த கேள்விக்கு எப்படி தீர்ப்பளிக்கணும்? அதுக்கு சட்டம் சில வகைகளை சொல்லு. அந்த வகைகளை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இவங்க என்ன பண்றாங்க? இது வந்து ஏற்கனவே கோயில் இருந்து அந்த கோயிலை பாபர் இடிச்சு அதுக்கு மேலதான் பள்ளிவாசலை கட்டினாரா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டால் அந்த அடிப்படையிலே தீர்ப்பளிக்கலாம். எனவே அதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குழியை தோண்டு, பூமியை தோண்டு, அகழ்வாராய்ச்சி பண்ணு, தொல்பொருள்களை உள்ள இருந்து எடு, அதை ஆராய்ச்சி பண்ணி அகழ்வாராய்ச்சியுடைய முடிவை அவர்கள் கையில் இருக்கிறார்கள். இவங்க ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் லெவல்ல, சர்வதேச அளவில் இந்த அகழ்வாராய்ச்சி விஷயத்தில் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று 1970 80களுக்குள்ளாக 77 என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இதே பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அகழ்வாராய்ச்சி செய்து அதிலிருந்து பல்வேறு பொருட்களை கைப்பற்றி அதை பல வருடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வினுடைய முடிவை உலகத்துக்கு அறிவித்தார்கள். அந்த முடிவு சொல்கிறது, இந்த பகுதியிலே பாபர் மசூதி எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்திலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 67 ஏக்கர் நிலத்திலும் அந்த பகுதியிலே கடந்த காலத்தில் எப்பொழுதும் கோவில் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை என்று சொல்லி உலக அளவிலே பிரசித்தி பெற்ற அகழ்வாராய்ச்சி நிறுவனம் தனது அறிக்கையை தருகிறது. காரணம் விளங்குகிறதா? ஏன் ரகசியம்னு? அவன் இப்படி சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அவன் கொடுத்த மக்கள் ஒப்பிட்டு பார்த்துருவாங்க, உடனடியா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்மக்குள்ள நம்ம ரகசியம் வச்சுக்குவோம். அவங்களும் அவன் என்னமோ தப்பா பண்ணி விட்டான்னு சொல்லிவிட்டு மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தாரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் சர்வதேச நிறுவனத்துக்கு எதிராக ரகசியமாக ஒரு கருத்தை அகழ்வாராய்ச்சியுடைய முடிவை வைக்கிறாங்க. அதுல மிஸ்டேக் பண்ணு, அகழ்வாராய்ச்சி சொன்னாலும் அதுவும் தப்பு. ரெண்டாவது என்ன பண்றாங்க? அந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து கண்டெடுக்கிறாங்க. 2 விதமான கூற்றுக்கள் முன்வைக்கப்படுகிறது.
ஒன்னு என்ன கண்டெடுக்கிறாங்கன்னா, அதுல வந்து பெரிய பெரிய தூண்கள் கிடைத்திருக்கிறது. இந்த தூண்கள்ல இருக்கிற சிற்பங்கள், ஓவியங்கள், அதனுடைய வடிவம், இதையெல்லாம் பார்த்தா இது வந்து கோவிலுக்குள்ள சிற்பம் தான். முன்னாடி கோவில் இருந்துச்சு, கோவிலுக்குரிய சிற்பம் தான் இதுல வந்து உள்ளுக்குள்ள இருந்து நாங்க எடுத்தோம் என்று சொல்லி தூண்கள் கிடைத்தது. தூணை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கோயில் இருந்துச்சு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு தூண் இருந்துச்சுன்னா அங்க கோயில் இருந்துச்சுன்னு அர்த்தமா? தூணை வச்சுக்கிட்டு கோயில முடிவு பண்ண முடியுமா? என் வீடுகளுக்கு தூண் வச்சு வீடு கட்ட மாட்டாங்களா? சரி, கோவிலுக்கான தூணே வச்சுக்குவோம். எந்த கோயிலுக்கான தூணு? இந்திய தேசத்துல இந்து சமுதாயத்துக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருக்குதா? ராமர் கோவில் மட்டும்தான் இருக்குதா? சமணர்களுக்கு கோவில் கிடையாதா? வைணவர்களுக்கு கோவில் கிடையாதா? பௌத்தர்களுக்கு கோவில் கிடையாதா? சீக்கியர்களுக்கு கோவில் கிடையாதா? இந்துன்னு சொல்றாங்க. இந்துக்குள்ள எத்தனை பேர் கோவில் வச்சிருக்காங்க? எல்லா கோயிலும் ஒரே கோவிலா? ஜெயின கோவில் ஒரு விதம், சமண கோவில் மறுவிதம், சைவ வைணவர்கள் கோவில் ஒரு விதம், பௌத்த கோவில் வேறு விதம், குருத்வாரா அது ஒரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இருக்குல்ல. இவர் ராமர் கோவில்ங்கிறான, அதுக்கு என்ன இருக்காடு? ஏற்கனவே ராமர் கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சார் பாபர் என்று சொன்னால் இந்த தூணை வைத்துக் கொண்டு ராமர் கோயில் இருந்தது என்பதை எப்படி நீங்கள் நிரூபித்தீர்கள்? அதுக்கு வந்து வரலாற்று ஆசிரியர் ஜோ பதில் சொல்றார். இவர் யாரு ஜோ? இவர் வந்து இந்தியாவில் இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்குல எக்கச்சக்கமான கட்டுரைகள் எழுதி ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், ஏராளமான நூல்களை வெளியிட்டவர். இவர் இதுக்கு பதில் சொல்றாரு. இவனை ஏன் தெரியுமா வெளிவிடல? எதுக்கு தெரியுமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லல? அங்க உள்ள கண்டெடுக்கப்பட்ட தூண் இருக்குத, அது அங்க இருந்து எடுத்த தூண் இல்லப்பா. இந்த கண்கட்டி வித்த பண்றவங்க சில வேலை பார்ப்பாங்க, பில்லி சூனியம் வச்சிருக்கான், அது அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து தோண்டுவாங்க. சூனியம் வச்சிருக்கான் உங்க வீட்டுல வந்து தோன்றேன்னு, தோன்ற இடத்துல உள்ள இருந்து தகடு எடுப்பான், தாயத்தை எடுப்பான். எப்படி எடுப்பாங்க? வீட்டுக்குள்ள எவனும் தகவல் வச்சதும் கிடையாது, தாயத்து இருந்ததும் கிடையாது. மக்களுடைய அந்த கண்களை வசியம் செய்து அதுல அவன் கண் இமைக்கும் நேரத்தில் கையில கொண்டு வந்திருக்கிற தகட தாயத்தை உள்ளத்துக்கு போட்டுவிட்டு இந்த கிடக்கு பாரு எடுப்பான். மற்றவங்க ஏமாத்தி விட்டு. அது மாதிரி வரலாற்று ஆசிரியர் ஜோ சொல்லுகிறார், முஸ்லீம் இல்ல அவரு, அப்துல் காதர் இல்ல, அல்லா பிச்சை இல்ல, அப்துல் ரஹ்மான் இல்ல, இந்து மதத்தை சார்ந்த ஜோ சொல்லுகிறார், இந்த தூணு அங்கிருந்து எடுத்த தூணு இல்லப்பா. ஏற்கனவே குஜராத்ல சோமநாதபுரத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்தினுடைய மியூசியத்துல காணாமல் போன 2 தூண்கள் தான் கண்டெடுக்கப்பட்ட தூண்கள். விளங்குதா? எங்க இருந்து எங்க கோக்குறாங்க விளங்குதா? நம்ம சொன்னா முத்திரை குத்திடுவாங்க. பாய் ஓ பாய் அப்படித்தான் பேசுவ, நீ பள்ளிவாச பேசித்தானே ஆகணும். ஜமாத்து நிர்வாகி வேற, விட்டு கொடுக்க முடியுமா மேடையில? அதுக்காண்டி பேசிவிட்டு முத்திரை வச்சிருவீங்க. நான் சொல்லலை, இது எங்கள் சமுதாயம் சொல்லலை, இது இந்து சமுதாயத்தை சார்ந்த, அதுவும் ஏதோ ரோட்ல போற ஒரு பேசல, 2ஆம் கிளாஸ்ல 4 வருஷம் ஃபெயிலா போன ஒரு பேசல, ஏராளமான படிப்புகள் பட்டங்கள் பெற்று பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து நிபுணத்துவம் பெற்ற வரலாற்று ஆசிரியர் ஜோ சொல்லுகிறார், அங்க காணாம போன 2 தூணை பத்தி நான் பல வருஷம் நான் கேட்கிறேன். அந்த தூணு உள்ள இருந்து வருகிறா, கிணறு வெட்டம் பூல கிளம்புன கதையா, உள்ள தோண்டி என்ன மாதிரி தொகல்கள் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பார்த்தா அப்படி தூணே கண்டெடுக்கிறாங்க. இன்னும் சொன்னா கீழே போடுறோம்ல, மேலதான் தூண்கள் வைப்பாங்க, கீழே உள்ள கட்டிடங்களுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும். உள்ளுக்குள்ள தூணை வச்சு கட்டுற பழக்கம் கிடையாது. அதுலயும் அவங்க தப்பு செய்யறாங்க. அந்த கோணத்திலையும் 2வதும் அது ஒரு திட்டமிட்ட சதி செயலின் அடிப்படையில் தான் தூண் என்ற செய்தின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? அதுக்குள்ள ஒரு கட்டட அமைப்பு, 4 மாடி 5 மாடியான ஒரு கட்டடம் இருந்து அது மண்ணுக்குள்ள புதைந்து போனதற்கான சான்று இருக்கிறது. அதை வச்சு சொல்லும் போது கன்ஃபார்ம் இது ராமர் கோயிலுக்கான 5 மாடி கட்டடம் தான். அந்த காலத்திலே ராமர் கோயில் 5 மாடி கட்டடத்துல கட்டிட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது என்று உள்ள கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் முதல்ல தூணுல பக்கா பிராடு. 2வது செய்தி வருது, அதுல அந்த சிதிலமடைந்த கட்டிடத்தினுடைய சிதிலமடைந்த பகுதிகள் கிடைத்திருக்கிறது. ஒரு 4 மாடி 5 மாடி இருந்ததுக்கான சிதிலமடைந்த பகுதி கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி வருது. அது என்ன 4 மாடி 5 மாடி இருந்தால் கோவிலா தான் இருக்கணுமா? எவ்வளவு வீடு கட்டி குடியிருக்க கூடாதா? ஒரு பள்ளிவாசல் இருக்க கூடாதா?
ஒரு சர்ச் இருந்திருக்க கூடாதா? 4-5 மாடி கட்டடம் கட்டினா அது கோயிலா தான் இருக்கணும், எந்த நிர்பந்தமும் கிடையாது. சரி வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இந்த கோயில் எப்ப கட்டப்பட்ட கோயில்? உள்ள கண்டெடுக்கப்பட்ட சிதிலங்கள் ஆய்வு செய்யறாங்க இந்திய வரலாற்று ஆசிரியர்கள். அந்த கிடைத்த பொருட்களை வச்சு ஆய்வு பண்ணுவாங்கல்ல, அந்த சிதிலமடைந்த பொருட்கள் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா, அந்த கட்டடத்தை செங்கல் இருக்குல்ல, செங்கல்லையும் சுண்ணாம்பையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. செங்கலாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்ட கட்டிடத்தினுடைய சிதிலமடைந்த பகுதியாது. அதை ஆய்வுக்கு உட்படுத்தியா? செங்கலையும் சுண்ணாம்பையும் மிக்ஸ் பண்ணி கட்டடம் கட்டக்கூடிய பழக்கம் எந்த காலத்திலிருந்து இந்தியாவிற்குள்ளே வந்தது? இப்ப என்ன வருது? எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கட்டடம் இருக்குது. எல்லா கட்டத்தையும் ஆய்வு உட்படுத்து. இப்ப இந்த தஞ்சாவூர்ல நடந்துச்ச பெருவுடையார் கோயில், ராஜராஜ சோழனுடைய கோயில், 1000 வருஷ பழமையான கோயிலுக்கான விழாவெல்லாம் நடத்தினாங்க. இந்த பழங்காலத்து கோவில்கள், சிற்பங்கள், கட்டடங்கள் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் அது எல்லாமே இந்த கல்லினால், கற்கல்ல செதுக்கி கல்ல வச்சு கட்டக்கூடிய பழக்கம் தான் இருக்கிறது. இந்த சுண்ணாம்பு செங்கல் மிக்சிங் அந்த பழக்கம் பழங்காலத்தில் இந்தியாவில் இல்லை. எந்த காலத்தில் இந்தியாவிற்குள்ள அந்த கட்டடக்கலை நுழைகிறது என்று ஆய்வு செய்தால், எப்பொழுது முகலாயர்கள் இந்த தேசத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார்களோ அப்பொழுதுதான் சுண்ணாம்பையும் செங்கலையும் கலந்து கட்டடம் கட்டக்கூடிய ஒரு பழக்கம் இந்த தேசத்திற்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கட்டடம் கட்டுற பழக்கமே கிடையாது. இப்ப முகலாயர்கள் கட்டிய எத்தனையோ கட்டடங்கள் நாட்டினுடைய தலைநகரத்தில் தலைநிமிர்ந்து இருக்கிறது. செங்கோட்டை இருக்கிறது, ஆக்ரா போர்ட், ரெட் போர்ட் இருக்கிறது, இனிமே எத்தனையோ கட்டடங்கள் இருக்கிறது. செக்க செவேர் என்று மின்னிக் கொண்டிருக்கிற அந்த கட்டட கலவை என்பது அது முகல் இந்த தேசத்திற்கு கொடுத்த நன்கொடை. அவங்க இல்லாட்டி அப்படிப்பட்ட ஒரு கட்டடக்கலை இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்காது. ஆராய்ச்சியாளர் பதில் சொல்றாங்க. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. அப்ப கிடைச்ச சிதிலம் யாரு கட்டின சிதிலம்? 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த ராமர் கோயிலுடைய சிதிலமா? அங்கே கட்டப்பட்ட கட்டிடத்தினுடைய சிதிலமா? அல்லது முகலாயர்கள் இந்த தேசத்துக்கு முதல்ல வந்தவர் யார்? முகல்ல பாபர் தான் உள்ள வர்றார். பாபர் காலத்தில் உள்ள கட்டிடத்தினுடைய மிச்சம் தான் அங்கே இருக்கிறார். பாபரே முதல்ல எடுத்தே கட்டிப்பிடி இடிச்சுப்பிட்டு கட்டினா கட்டி இருக்கலாம். பாபர் காலத்தில் அவர் ஏதாவது ஒரு ஆர்டரை போட்டு அல்லது கட்டிப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி மாத்தி இருக்கலாம். அப்ப முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தினுடைய சிதிலங்கள் தான் உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. ஒருத்தன் இன்னொருத்த வீட்டை அபகரிக்க நினைக்கிறான். நல்ல முக்கியமான இடத்துல ஒரு வீடு இருக்கிறது, நல்ல ரேட்டு போகும். அல்லது முக்கியமான இடத்துல ஒரு கடை இருக்கிறது, நல்ல லட்சமா அந்த கடையை வச்சு சம்பாதிக்கலாம். ஒருத்தன் நினைக்கிறான் இதை லவட்டணுமே, என்ன பண்றது, இவன் முறையா பேசினா தரமாட்டான், காசு ரொம்ப கேட்பான், அதனால என்ன மாதிரி ஏமாத்தி பிராட் பண்ணி புடுங்கலாமா என்று சில ரவுடிகள் திட்டமிட்டால் அந்த ரவுடிகளுக்கு இந்த நீதிபதிகள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். தாராளமா போய் கைப்பற்றிக்க. ஏன்ட்டு வழக்கு கொண்டு வருவேன், கொண்டு வா அலகாபாத் நீதிபதியா, நான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். கொண்டு வந்து வழக்க கூட நான் தோண்ட சொல்றேன். தோண்டினா என்ன வேணாலும் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காம போனா கூட உன் பொண்டாட்டி வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க பாத்திரத்தை உள்ள கொண்டு போச்சு வச்சு உள்ள இருந்து எடுத்துருவோம், மேட்டுருவோம் சொல்லிவிடலாம தீர்ப்பு. இவன் பொண்டாட்டி சாம்பார் வச்சதுக்கான அறிகுறி இந்த சட்டியிலே இருக்கிறது, அதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த சொத்து இவனுக்கு தான் சொந்தம், தீர்ப்பு சொல்லலாம்ல. கேட்பதற்கு சிரிப்பாக இருக்கலாம், நகைப்பாக இருக்கலாம். இந்த தீர்ப்பினுடைய முன்னுதாரணம் வேறு என்ன? இது இல்லாம வேற என்ன? உள்ள இருந்து அதை எடுத்தோம் இதை எடுத்தோம்னு வெளியில இருந்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு எடுத்து பிலிம் காட்டுறீங்க. இதுதான் தீர்ப்பளிக்கிற லட்சணமா?
அதாவது பரவாயில்ல போங்க விட்டுருங்க. அதை விட ஒரு பெரிய வேலையை இந்த தீர்ப்பு செய்யுது. இதாவது சொத்தை கைப்பற்ற நினைச்சா என்னமோ பண்ணிவிட்டான்னு சொல்லலாம். சொத்தை விட நம்முடைய இந்திய மக்கள் மிகப்பெரிய ஒன்றாக கருதுவது மானத்தை, ஒழுக்கத்தை, பெண்களுடைய கற்பை. ஆண்களுடைய கற்பை கூட நம்ம தேசம் பெருசா கருத்துல கொள்றது இல்லை. இஸ்லாம் கொள்றது அது வேற விஷயம். நம்ம தேசம் பொறுத்த வரைக்கும் கற்புனா பொம்பளைக்குன்னு வச்சுட்டாங்கல்ல, பெண்களுடைய கற்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஒரு காவாரி பையன் நினைக்கிறான், அழகான ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைய கல்யாணம் முடிக்க நினைக்கிறான். அவன் கல்யாணம் முடிக்காத பொம்பளையா இருந்தாலும் சரி, அல்ல கல்யாணம் முடிச்ச அடுத்தவனோட குடும்ப நடத்துற பொம்பளையா இருந்தாலும் சரி, இவனை எப்படியாவது நம்ம சொந்தமாக்கிக்கணுமே நினைக்கிறான். நினைச்சா சமுதாயம், நல்லவர்கள், நேர்மையாளர்கள் என்ன சொல்லுவாங்க? என்னடா அயோக்கியத்தனம் பண்ற, ரவுடிசம் பண்றியா நீ, அடுத்த முண்டாட்டியை வந்து கை நீட்டுறியா நீ, அது இதெல்லாம் தப்புப்பா, முறைப்படி பெற்றவங்கள்ட்ட பேசி கல்யாணம் ஆகாத பிள்ளையா இருந்தா நியாய தர்மத்தோடு முடிச்சுக்க, வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஒழுங்கு. ஆனா நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், யாரு சொல்றா? 3 அலகாபாத்துடைய உயர் நீதிமன்றத்திலே இருக்கிற மிகப்பெரிய 3 சட்ட வல்லுநர்கள் நீதிபதிகள் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க அத்தா அம்மாட்ட போய் பேசணும்னா நீ வெயிட் பண்ணாதப்பா. அங்க போய் காலத்தை கடத்தி அவன் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவ? சிக்கலா போயிடும். உனக்கு அந்த பொண்ணு தேவை. அப்பா அம்மாட்ட போய் பேசிக்கிட்டு கிடைக்க மாட்டான். நான் உனக்கு வழி சொல்லி தர்றேன். அந்த பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது போவாங்கல்ல, அந்த பொண்ணை வீட்டுல விட்டு அப்பா அம்மா எங்கிட்டாவது வெளியில கடைக்கு வேலைக்கு போவாங்கல்ல, நேரம் உள்ளுக்குள்ள போ, கதவை பூட்டி சோழியை முடிச்சிரு, அந்த பெண்ணை வன்புணர்ச்சி செய்து விடு. செஞ்சுட்டா கேஸ் ஏண்டதான் வரும். நான் சொல்றேன் தீர்ப்பு, உனக்கு தான் பொண்ணு சொந்தம். நான் சொல்லலீங்க, 3 நீதிபதிகள் சொல்றாங்க. நான் சொன்னா நீங்க திட்டலாம், எல்லாம் இது மேடையில் நின்றுக்கிட்டு இவ்வளவு மக்களுக்கு முன்னாடி இப்படி அசிங்கமா பேசுறாங்க. நான் சொல்லல, நீதிபதிகள் சொல்கிறார்கள். என்ன? ஒரு சொத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள், அவர்களுக்கு சொந்தமான சொத்து இல்லை, அவர்கள் பயன்படுத்திய சொத்து இல்லை, அவர்களிடத்தில் எந்த ஆதாரங்களும் இல்லை, எந்த ஆவணங்களும் இல்லை, அது குறித்த எந்த செய்திகளும் வரலாற்றிலும் சரி நிகழ்காலத்திலும் சரி கடுகளவிற்கு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கருதுகிறது. அதற்கு அவர்கள் செய்த வேலை என்ன? இடித்து தகர்த்தது. அதான் அவங்க செஞ்ச வேலை. இந்த பில்டிங்குடைய நிலம் எனக்கு வேணும், பில்டிங்கை உடைச்சிருவோம். ஒரு பொண்ணு எனக்கு வேணும், கற்பழிச்சிருவோம். இதை எதிர்வருகிற தீர்ப்புகளிலே நடைமுறைப்படுத்துவார்கள். நம்ம கேள்வி அதான். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்த தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்தால் மறுக்கப்படாதவரை அல்லது உச்ச நீதிமன்றம் அதுக்கு வேறொரு தீர்ப்பு சொல்லாதவரை அந்த தீர்ப்புங்கிறது சட்ட முன்வடிவத்தை வச்சு அந்த அந்தஸ்து வந்துடும். அதை முன்னுதாரணமாக காட்டி அடுத்த தீர்ப்பு சொல்லலாம். இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி ஒரு சொத்தை அபகரிக்க நினைச்சா இடிச்சு தள்ளு, வீட்டை இடிச்சு தள்ளு என்று சொன்னால் அதை இந்த தேசம் ஒத்துக்கொள்ளுமா? நாம் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மனிதாபிமானம் உள்ள, ஒழுக்கம் உள்ள உலக நாடுகளிலேயே ஒழுக்கம் மிச்சமா இருக்கிற பகுதி நம்ம நாடுதான் இருக்கு. வேற எந்த நாட்டுக்கு போனாலும் கலாச்சாரம் கெட்டு குட்டிச்சவராய் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டு கலாச்சாரத்தையும் சீரழிக்கிற விதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இதை போய் யாராவது பாராட்டலாமாங்க? வெக்கங்கெட்ட பல பேர், அறியாமையில் இருக்கிற சில பேர், அரசியல்வாதி ஓட்டுக்காக வேண்டிய நல்ல தீர்ப்பு ஐயா அறிக்கை விடுறார். எல்லா மக்களாலும் திருப்தி விடக்கூடிய தீர்ப்பை வழங்கிவிட்டார். உங்க வீட்டு சொத்துல தீர்ப்பு வழங்கி இருந்தா தெரியும். அது கூட தைரியமா பதில் சொல்வார். ஏன்டா சொத்து கிடையாது, கோபாலபுரம் ஒண்ணுதான் வச்சிருந்தேன், அதை கூட ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்டேனே பார். அப்ப யாருக்கோ உள்ள சொத்தை எவனுக்கோ தூக்கி கொடுத்தா அது திருப்தி, அமைதி. அமைதியைத்தான் பாப்பீங்களா? எதனால அமைதி? இந்த சமுதாயத்தினுடைய அமைதிக்கான காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே புழுங்கி கிடக்கிறது. என்னடா இது நியாயம், என்னடா இது நாடு, என்னடா இது தேசம்? இப்படி ஒரு நீதி தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கவில்லை இந்த தேசத்தில். கடைசியாக மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு நப்பாசை, எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும், எங்கே துரோகம் இழைக்கப்பட்டாலும் நமக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமுதாயத்துக்கு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை கேட்டு ரியாக்ட் பண்ண முடியல. உள்ளுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சான்னு வச்சுக்க, எங்க எப்படி வெடிக்கும்னு சொல்ல முடியாது.
மனிதனுக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகள் உடனடியாக தீர்க்கப்படும். தீர்க்க வேண்டிய இடத்துல தீர்க்காம அடக்கி வச்சா தீர்க்க கூடாத இடத்துல வெடிச்சிடும், தீர்க்க முடியாத இடத்துல வெடிச்சிடும். மனுஷனுடைய இயல்பு அப்படிதான். பசி எடுத்துச்சா ஏதாவது ஒண்ணு வாங்கி தின்னுட்டாலும் முடிஞ்சு போச்சு. பசி பசி அடக்கி வச்சிருந்தோம்னா ஒரு கட்டத்துல அடுத்தவன் சாப்பாட பிடிங்க நின்றோம். மூத்திரம் ஒண்ணுக்கு வருதா, வந்தா போற நேரத்துல போயிடும் டக்கு. இந்தா போறேன் ஒரு நாள் ஆச்சு, 1.5 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. பொறுத்து பார்க்கும் தேங்கும். என்ன பண்ணும்? கடைசியில மேடையும் பார்க்காது வீடும் பார்க்காது டமால் அடிச்சு. அந்த கதி இந்த தேசத்திற்கு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் இந்த அநியாய தீர்ப்பு அகற்றப்பட வேண்டும். இந்த தைரியம் எதிர்காலத்தில் எவனுக்கும் வரக்கூடாது. நீதிபதி என்பவர் நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்தை கட்டி காக்கிறவர். நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறவர். அதற்கு கொடுத்த மரியாதையை, அதற்கு நாங்கள் காக்கிற மௌனத்தை நீங்கள் தவறாக நினைத்தால், எங்களுடைய மௌனத்தை வீரமற்றவர்கள் கோழைகள் என்று நீங்கள் நினைத்தால், அதற்கு சரியான பதிலடியை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமாத் வழங்கும். எப்படி வழங்குறது? பதிலடி கொடுக்கறதுன்னா சும்மா கொடுக்க முடியுமா? இவர் ஒன்றும் உங்க லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி இல்ல, மாவட்ட நீதிபதி இல்ல, உயர் நீதிமன்ற நீதிபதி. உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நீங்க அவர் செஞ்ச இந்த அயோக்கியத்தனத்திற்கு, இது போன்ற எதிர்காலத்தில் அயோக்கியத்தனமான தீர்ப்பு வரக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சு இதற்கு தண்டனை வழங்குவது? சும்மா சாமானியமா ஒண்ணு பண்ணிட முடியாது. இன்னும் தெளிவா சொல்ல போனா அவர்கள் மேல் கை வைக்க முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட ஏற்கனவே நீதிமன்றம் செஞ்சு வச்சிருக்கு. என்ன ஏற்பாடு? மத்தவங்களுக்கு உள்ள சட்டத்தை மாதிரி தப்பு பண்ணிவிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒண்ணுக்கும் பொதுமக்களுக்கு இருக்கிற சட்டம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தார். அவங்கள உடனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி உரிய செக்ஷன்ல தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இது மாதிரி ஏதாவது தப்பு தண்டா பண்ணிவிட்டாருன்னா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். மக்களவையினுடைய எம்பிக்கள் 100 பேர் சேர்ந்து கையெழுத்து போடணும். அவர் செஞ்ச தப்பை எழுதி நாங்க இத்தனை பேரும் அவர் தப்பு செஞ்சாரு ஒத்துக்கிறோம். அல்லது மாநிலங்களவையுடைய எம்பிக்கள் 50 பேர் அவங்க இந்த மனுவை எழுதி இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தப்பு பண்ணிவிட்டாரு, அதனால இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 50 பேர் கையெழுத்து போடணும். 50 பேர் கையெழுத்து போடுவானா? 100 பேர் மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்து போடுவார்களா? எதுக்குடா வம்பு? அவன் ஏற்கனவே நமக்கு நிறைய வழக்குகள்ல நம்ப முடியாத அளவுக்கு தீர்ப்பு வழங்கின நீதிபதி அவருக்கு எதிராக நம்ம கையெழுத்து போடுறான்னு எவனும் போட மாட்டான். இப்ப வழங்கி இருக்கிற தீர்ப்பு கூட சங் பரிவார கும்பலாலே நம்ப முடியாத தீர்ப்புங்க. அவனே பிரமிச்சு போயிட்டான். என்னடா இது, நாமளே எதிர்பார்க்கல. இப்படி இம்மாம் பெரிய யானையை தூக்கி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு தட்டையில மறைக்க நினைச்சாம எவ்வளவு பெரிய கல்ல பையன்டாயவன். நான் சொல்லல, அவங்களே சொல்றான். 1989 ஹிமாச்சல பிரதேசத்துல 1989 ஜூன்ல பிஜேபியுடைய செயற்குழு கூடுகிறது. செயற்குழுல தீர்மானம் போடுறாங்க, இந்த பிரச்சனை சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு சட்டம் அதெல்லாம் போச்சுன்னா நடக்காதுப்பா. தீர்மானத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு இந்த இடம் இந்த இட பிரச்சனைய, ராமர் கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய தீர்த்து வைக்கிற அருகதை என்பது நீதிமன்றத்துக்கு கிடையாது. தெளிவா அவனே சொல்றான், நீதிமன்றத்தால இதை நமக்கு வாங்கி தர முடியாது. ஏன்? நீதிமன்றங்கள் சட்ட அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும், நீதிமன்றம் சட்ட அடிப்படையில் கொடுக்க முடியாது. அதனால அவன் சொல்றான் அந்த அருகதை இல்ல. பிறகு என்ன கேட்கிற? எல்லாரும் நீதிபதி அவங்க எல்லாரும் வெளியே கோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்து பேசி முஸ்லீம்கள் கூட சமாதானம் பண்ணி அந்த இடத்தை எங்களுக்கு வாங்கி தந்துருங்க. அவனே நம்மள சட்ட அடிப்படையில தீர்ப்பு சொல்லி இந்த இடம் நமக்கு கிடைக்கும் என்று சங் பரிவார கும்பலே நம்ப. இன்னும் சொல்ல போனா நீதிபதி தீர்ப்புல சொல்ற, இங்கதான் பாபர் ராமர் பிறந்தாரு, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இடத்தை சொல்லி. பாபர் மசூதி டூம் இருந்துச்சுல, அந்த டூமுக்கு நேரம் கைய காட்டி இந்த இருக்குதா இங்க தான் பிறந்தாரு. ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நன்னா மாதிரி அத்தா மாதிரி இருப்பாங்க. அவங்க விஷயத்துல இந்த சொல்ல முடியுமா? ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க விஷயத்துல
அவர் அந்த வீட்டுல பிறந்தாருன்னு சொல்லலாம், இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாருன்னு சொல்லலாம், வருஷம் கூட கூட அவர் இந்த ஊர்ல பிறந்தாருன்னு சொல்லலாம், இன்னும் வருஷம் கூடுச்சுன்னா அவர் இந்த நாட்டுல பிறந்தாருன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட பர்டிகுலர்ல இந்த இடத்துல நான் பிறந்தாருன்னு சொல்றாருன்னா, ஏதோ ஒரு வாரம் 10 நாள் கிடையில பிறந்த பிள்ளையா இருந்துச்சுன்னா நர்சமா வந்து சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் 10 சேர் போட்டிருக்குது, 10வது பெட்ல தான் உன் முன்னாடி பிள்ளைய பெற்றெடுத்தா. ஒரு 5-10 நாள் ஒரு மாசம் இடைவெளி உள்ளதான் சொல்லணும். இவர் எப்ப பிறந்தாரா? 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த ராமபிரான் பர்டிகுலரா இந்த பிளேஸ்ல தான் பிறந்தாரு. எப்படா மூலமா காதல பூ சுத்துறீங்க? கேட்கிறவன் கேணையா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுவாங்களா அந்த இடம். நம்ம நீதிபதியில என்னத்தை கேட்டுப்படுவாங்க அந்த தைரியத்துல. இவ்வளவு தூரம் இதே பிரச்சனை சம்பந்தமா 1989 ஹிரண் முகர்ஜி என்ற கம்யூனிஸ்டுடைய தலைவர் வந்து வாஜ்பாய்க்கு லெட்டர் எழுதுறார். வாஜ்பாய் அதற்கு பதில் எழுதுறார். வாஜ்பாய்க்கு அவர் போட்ட லெட்டரும் அதற்கு வாஜ்பாய் போட்ட பதிலும் ரெண்டுமே 1989 டிசம்பர் 22ஆம் தேதி வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ரெண்டையுமே பிரசுரிச்சிருந்தாங்க. அதுல ஹிரண் முகர்ஜி கேட்கிறாரு, பர்டிகுலரா ராமபிரான் பிறந்த இடம் இதுதான் என்று துல்லியமாக சொல்ல முடியுமா? வாஜ்பாய் பதில் சொல்றாரு, துல்லியமாக சொல்ல முடியாதுங்க, அவங்களே இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்ற விஷயத்துல ஒரு நீதிபதி சாத்தியப்படுத்தியிருக்காருன்னா இங்கதான் பிறந்தாரு நம்மளாலே சொல்ல முடியல, அத்வானியால சொல்ல முடியல, வாஜ்பாயால சொல்ல முடியல, தொக்காடியாவால சொல்ல முடியல, அந்த குரூப் எவனும் சொல்லல. ஒரு நீதிபதி சொல்றாருன்னா பெரிய தில் வேணும்ல, அந்த நீதிபதிக்கு ஏதாவது கையெழுத்து போடுவாங்களா? இம்மாம் பெரிய வேலையை செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு எதிராக எப்படி கையெழுத்து போடுற? எவனும் போட மாட்டான். 100 எம்பிக்கள் சேர்ந்து கையெழுத்து போடுறது கனவுலையும் நடக்காத காரியம். அடுத்து என்ன, 100 எம்பி கையெழுத்து போட்டு ஜனாதிபதி கொண்டு போய் கொடுக்கணும். ஜனாதிபதி அதை பாராளுமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். பாராளுமன்றத்தில் அந்த வழக்கை வச்சு 100 எம்பி மாதிரி கொடுத்திருக்காங்க, ஜனாதிபதி நமக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த நீதிபதி மேல கம்ப்ளைண்ட் இருக்குது, நடவடிக்கை எடுக்கணுமா, மக்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்களான்னு பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து சபாநாயகர் கேட்பார். அப்ப அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் 3/2 பேர் கையெழுத்துக்கணும். ஆக்ஷன் கரெக்ட் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு 3/2 பேர் ஒத்துக்கொண்டால் அவர் அதுக்காக வேண்டி ஒரு தனியார் டீம் போடுவான். 3/2 பேர் ஒத்துக்குவாங்க. ஒரே கட்சியை சார்ந்த 546 பேர் இருந்தா கூட 3/2 ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு சொந்தக்கார மாமா மச்சான் இது மாதிரி அவன் நம்பாத விதத்துல தீர்ப்பு கொடுத்தவன் எல்லாம் நீதிபதி இருப்பாங்க. ஒரே கட்சியை சார்ந்த ஆட்சி இருந்தா கூட முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப 3/2 பேர் ஒத்துக்கொண்டால் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு கூட்டுக்குழு அமைப்பாங்க. கூட்டுக்குழுவில் யாரெல்லாம் இருக்கணுமா விதி சொல்லுகிறது. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர், ஒரு சட்ட வல்லுநர் ஒருவர். உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உயர் நீதிமன்ற நீதிபதியும் சட்ட வல்லுநரா இல்லையான்னு தெரியல, சட்டத்தில் அப்படிதான் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒண்ணா, உயர் நீதிமன்ற நீதிபதி ஒண்ணா, ஒரு சட்ட வல்லுநர் ஒண்ணா, 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் விசாரிச்சு அவங்க ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல கொடுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆக்ஷன் உண்டா இல்லையான்னு தீர்மானிக்க நடக்கிற காரியமா? அப்ப இந்த நீதிபதிகளின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது அது முடியாது, இயலாது. அதுக்கான செட்டப்புகளை செஞ்சுட்டாங்க. கே வீராசாமி தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்தார். அந்த ஆளு லஞ்சம் வாங்குறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்படி கையும் களவுமா பிடிக்குது. கையும் களவுமா பிடிச்ச உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சட்டம் என்ன, லஞ்சம் வாங்கும்போது பிடிச்சா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும், கைது பண்ணிடணும். எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும் பார்த்தா இந்திய தலைமை நீதிபதிக்கு கோபம் வந்துருச்சு. ஆஹா, என்னடா இது, நீதிபதி மேல கைய வைக்கிறான், நான் ஒரு ஆர்டர் போடுறேன், உயர் நீதிமன்ற நீதிபதி மேலேயோ உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலேயோ நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்னால், முதல் குற்றப்பறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்திய தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதல் இல்லாமல் எஃப்ஐஆர் கூட போடக்கூடாது. எவ்வளவு செட்டப், இவ்வளவு செட்டப்புகளை வச்சுக்கிட்டு தான் அவங்க தீர்ப்பு சொல்றா. எவன் நம்ம மேல கையை வச்சிட முடியும் அந்த தைரியத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட பாதுகாப்பு அரணுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சட்டவிரோதமான அயோக்கிய செயல்களில் ஈடுபடக்கூடிய நீதிபதிகளுக்கு முறையான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் என்ன வழி? ஒரே ஒரு வழி,
மக்கள் சக்தி என்ற ஒரே வழிதான் அதற்கு தீர்வு. அதுக்குதான் போராட்டம். என்ன மக்கள் சக்தி? மக்கள் தெருவில் இறங்கினால் நீ உயர் நீதிமன்ற நீதிபதியாயிரு, உச்ச நீதிமன்ற நீதிபதியாயிரு, நாட்டுடைய மாநிலத்துடைய முதலமைச்சராயிரு, அல்லது ஆளுநராயிரு, பிரதமராயிரு, ஜனாதிபதியாயிரு, இந்த தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகையும் இந்த தேசத்தினுடைய மக்களின் கரத்திலே இருக்கிறது. மக்கள் களத்திலே குதித்தால், மக்கள் வெகுண்டு எழுந்தால், இந்த தேசம் கொந்தளித்தால், எத்தனை பெரிய வானளாவிய அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். கடந்த காலத்தில் எத்தனையோ வரலாறு இருக்குது. ஹிட்லருடைய ஆட்சி காலம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜெர்மனியில ஹிட்லர் யூதர்களை, அவருடைய பகுதிகளை வாழ்ந்த ஜிப்சிகள் என்ற பழங்குடியினரை, அவருடைய நாட்டுக்குள்ள இருந்த கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக கொலை செய்த ஒரு மா பாதகன் ஹிட்லர். ஏறத்தாழ அவன் கொலை செஞ்ச லிஸ்ட் 60 லட்சம் பேர். ஒருத்தர் 2 பேர் இல்ல, வரலாறு சொல்கிறது. ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 60 லட்சம். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி 60 லட்சம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாத்துங்க. நம்ம நாட்டிலேயே 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 30 கோடி தான். பாரதியார் படிச்சார்ல, 30 கோடி முகமுடைய ஆள் இந்தியாவை புகழ்ந்தாரு. வருஷம் ஒரு 60-70 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் ஆகி நம்ம செஞ்சுரியை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். அது வேற மேட்ரு. அப்ப அன்னைக்கு 60 லட்சத்தை காலி பண்ணணும்னா எப்படி காலி பண்ணனா? இனப்படுகொலை செய்யக்கூடிய அந்த ஹிட்லர் சும்மா காலி பண்ண மாட்டான். அவன் கொல்றதுக்கு சில நியாயத்தை வகுத்து கொண்டுதான் கொள்வான். திருடுனா கூட திருட்டுலையும் ஒரு தர்மம் இருக்கணுமாங்கல்ல. ஏமாத்து தொழில் பண்ணாலும் அதுலயும் ஒரு நேர்மையை ஏமாத்த. 2 பேர் கூட்டணி சேர்ந்து ஏமாத்துறாங்க. 100 ரூபாய் திருடியாச்சா, உனக்கு 50 எனக்கு 50. அதுல போட்ட ஒப்பந்தத்தை முடிக்க கூட. அது மாதிரி இவன் செய்யக்கூடிய இந்த மாபாதக படுகொலைக்கு இந்த ஹிட்லர் சில நியாயங்களை உருவாக்குவான். இந்த நியாயத்தை வழங்கக்கூடியது யாரு தெரியுமா? அவனால் உருவாக்கப்பட்டிருந்த நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தான் இந்த நியாயத்தை வழங்குவாங்க. இந்த யூதர்களை பத்தி சொல்லும் போது ஒரு செய்தி சொல்லுவாங்க. யூதனுடைய அந்த தந்திர புத்தியை பத்தி சொல்லும் பொழுது, தெருவில் ஒரு நாய் கிடக்குது. இந்த நாயை கொல்லணும்னு யூதனுக்கு ஆசை. டக்குன்னு எடுப்புல கள்ளத்துக்கு போட்டு கொண்டாடு வச்சுக்குவோம். தெருவில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் திட்டுவாங்க, ஏன்னா வாயிலா செய்வேன், உன்னை என்னமா பண்ணிச்சா, அதுதான் படுத்திருக்குது, சோறு வச்சா திங்குது, இல்லாட்டி தூங்குது, ஏன்டா இதை கொல்லுதுன்னு கேட்பாங்கல்ல. அதனால இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, கொல்லணும்னு முடிவு எடுத்துக்கிட்டா ரோட்ல அக்கம் பக்கத்துல போறவங்கள்ட்ட கிட்ட போயிடாதீங்க, வெறி பிடிச்ச நாய், கோட்டி நாய். இப்படி ஒரு 4 நாளைக்கு செய்தியை கசிய விட வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க போறதுக்கே மக்கள் பயப்படுவாங்க. அந்த ஒரு 10 நாளைக்கு பிறகு மக்கள் மென்டலாவே மாறிடுவாங்க. எவனாவது ஒருத்தர் இந்த நாயை கொல்ல மாட்டானா, பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, பொம்பளைங்க எல்லாம் போறாங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, என்ன கடிச்சு பிடிச்சுனா என்ன பண்றது? எல்லாரும் என்றைக்கு இந்த நாய் சாகுன்னு எதிர்பார்ப்பாங்க. உடனே கள்ளத்துக்கு மண்டல போட்டு சாப்பிடுறது. நல்ல நாயை கோட்டி நாயின் தீர்ப்பளிச்சு மக்களுடைய எதிர்ப்புகள் இல்லாம கொள்றாங்க. இது யூதனுடைய தந்திர புக்திக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹிட்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தனை கொலை பண்ணணும் முடிவு எடுத்துட்டா டைரக்டா கொலை பண்ண மாட்டாங்க, கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்திக்க வேண்டியது. நீதிபதிக்கு அவன் மேல ஏதாவது ஒரு வழக்கு பதிய வேண்டியது. வழக்கை விசாரிச்சு விட்டு இவன் தேச துரோக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறான், எனவே இவனை அழைத்து சென்று மரண தண்டனை வழங்குங்கன்னு தீர்ப்பளிப்பாரு. தூக்கிட்டு போய் ஆளை கால் பண்ணி விடுவாங்க. இவ்வளவு பெரிய தேச துரோக குற்ற செயலில் ஈடுபட்டவனை உயிரோடு விட்டு வைக்கலாமா? மக்கள்லாம் ஏற்றுக்கிடணுன்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு திட்டமிட்ட சதி செயலை செய்வான். இவனுடைய இந்த திட்டத்திற்கு, இந்த படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவனுடைய நீதிபதிகள், நீதிமன்றத்தின் நீதிபதிகள், வானளாவிய அதிகாரம் பெற்றவர்கள். அவர்களுக்கு இணையாக ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் அந்த தேசத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நீதிபதிகளுடைய தீர்ப்பின் அடிப்படையில் 60 லட்சம் பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆட்சி மாறுகிறது, காட்சியும் மாறுகிறது. ஹிட்லருடைய ஜெர்மனியின் மீது நேச நாடுகள் குண்டுகளை பொழிகிறது. ஒரு கட்டத்திலே ஹிட்லர் அழிக்கப்படுகிறான். ஜெர்மனி ஆங்கிலேயருடைய ஆட்சிகரத்திலே வந்து சேர்கிறது. அவருடைய ஆட்சியிலே நடந்த குற்றம் குறைகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. விசாரணையில குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறது யார்? நேற்று வரைக்கும் வானளாவிய அதிகாரம் பெற்று தெருவில் போகிற வருகிறவனை எல்லாம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து
தேச துரோகி என்று பட்டம் கட்டி நினைத்தவனை எல்லாம் சாகடித்த வாழலாதி அதிகாரம் பெற்ற அந்த நீதிபதிகள் 16 பேர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள். ஓன் தீர்ப்பினால இத்தனை லட்சம் பேர் காலியாகும். ஹிட்லருக்கு நீ உதவி செஞ்சிருக்கிற என்று சொல்லி அதிலே 10 பேருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு 10 பேருக்கு நேச நாடுகள் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்து 10 பேரும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். எப்படி நினைச்சு பார்த்திருப்பாங்க நீதிபதிகள்? நடக்குமா? நம்ம நாட்டில் அப்படி நடக்குமா? நமக்கு மேல சக்தி இருக்கா என்று கர்ஜனை செய்து கொண்டிருந்த அந்த நீதி வரலாற்றில் படித்து பார்த்தால் நியூரம்பர்க் டைலர் என்று வரலாற்றிலே பேசப்படுகிற புகழ்பெற்ற நிகழ்ச்சி. இத்தனை லட்சம் மக்களை கொன்று குவித்த மா பாதக நீதிபதிகளுக்கு எப்படி காலம் சரியான பதிலீடு கொடுத்ததோ, ஆட்சி மாற்றம் எப்படி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியதோ, அப்படிப்பட்ட தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் நம் தேசத்துடைய குடிமக்கள் கையில இருக்கிறது. அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி களத்தில் குதிச்சா இன்ஷா அல்லாஹ் அந்த நியூரம்பர்க் டைலர்களே, அந்த நீதிபதிகளுக்கு நேர்ந்த நிகழ்வு இந்த நீதிபதிகளுக்கு நேர்வதற்கு அதிக நேரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்குது, என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லாதீங்க. இதே நிலைமை நீடிக்காது. நீங்கள் செய்திருக்கிற இந்த துரோக செயலினால் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல, கொதித்து போய் கொந்தளித்து போய் நிற்கிறார்கள். கடந்த காலத்திலே நீதி கிடைக்காதனுடைய விளைவுதான் பல்வேறு பகுதிகளிலே தீவிரவாத செயல்களில் சில பேர் இறங்குவதற்கு காரணமாக இருந்துச்சு. எங்க போனால் நீதி இல்ல, அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்லுறான், குத்துறான், சொத்த பறிக்கிறான், பெண்களை கற்பழிக்கிறான், சின்ன குழந்தைங்களை கருவில் இருக்கிற சிசுவை வயிற்றிலிருந்து கீறி எடுத்து நெருப்புல போட்டு பொசுக்கிறான். அதிகாரி கண்டுக்கல, ஆட்சியாளர் கண்டுக்கல, இந்த தேசத்துல நீதி கிடைக்கல என்று சொல்லிட்டு அவனுக்கான நீதியை அவனே பெறுவதற்காக களத்திலே இறங்கிய வரலாறு இந்த தேசத்திலே பல வரலாறு உண்டு. எல்லா சமுதாயத்திலும் நடந்திருக்குது. முஸ்லிம் சமுதாயத்திலே அதே மாதிரி ஒன்று நடந்திருக்குது. கோவையிலே நடைபெற்ற அந்த மிகப்பெரிய நிகழ்வுகளுக்கு என்ன காரணம்? நீதி கிடைக்காமைதான் காரணம், உரிமை பறிக்கப்பட்டதுதான் காரணம், ஆட்சியாளர்களுடைய புறக்கணிப்பு தான் காரணம், நீதிபதிகளுடைய வழக்கை இழுத்தடிக்கிற அந்த நிகழ்வு தான் காரணம். அதுவெல்லாம் எப்படி சில இளைஞர்கள் வழிதவறி செல்வதற்கு காரணமாக அமைந்ததோ அப்படி ஒவ்வொரு மனிதனும் வழிதவர ஆரம்பித்தால் இந்த தேசத்திலே கட்டி காக்கப்பட்ட அமைதி நிலவுமா? பள்ளிவாசல் கட்டிவிடலாம், 1000 பள்ளிகள் கட்டலாம், 1000 கோவில்கள் கட்டலாம். இது மாதிரி ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியுமா? அந்த சூழலுக்கு நம்முடைய சமுதாயம் போகக்கூடாது என்று நினைத்தால், எனவே இஸ்லாமிய பெருமக்களே, இந்த தேசத்தினுடைய நன்மையை நாடக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான தீர்ப்புகள் இந்த தேசத்திலே வரக்கூடாது என்று சொன்னால் அதற்காக களத்திலே இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை. அந்த போராட்டத்திற்காகத்தான் ஜனவரி 27ஆம் நாள் சென்னையிலும் மதுரையிலும் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். போராட்ட களத்திற்கு லட்சோப லட்ச மக்களை அழைத்துக் கொண்டு போராட்ட களத்திலே குழுமுவீர்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீர்க்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah